இந்த இயற்கை மொழி ஆய்வு குறித்து என்னென்னலாம் நிகழ்ந்திருக்கின்றன, இனி என்னெல்லாம் நாம் செய்யலாம் என்கின்றது குறித்த ஒரு கருத்தினை உங்கள் முன் வைக்கலாம் என்று இருக்கின்றேன். இந்த 6 அறிவை கடந்த ஒரு 7ஆம் அறிவாக செயற்கை அறிவு நுட்பம் வளர்ந்திருக்கின்றது என்றால் மாற்று கருத்து கிடையாது. அந்த செயற்கை அறிவு நுட்பத்திற்கு அடிப்படை வித்தாக இருப்பது எதுவென்றால் இயற்கை மொழி ஆய்வு. இந்த இயற்கை மொழி ஆய்வின் வழியாகத்தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. உலக அரங்கில் தமிழ் மொழியினுடைய உலக அரங்கு அப்படிங்கிறப்போ நான் இன்னைக்கு 6ஆம் திணையில் நின்று பேசுகின்றேன். அது விர்ச்சுவல் வேர்ல்டில். இந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் தமிழினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இட்ஸ் எ லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ் தான். ஸ்டில் இட் இஸ் எ லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ் தான். ஓகே, இயற்கை மொழி ஆய்வுனா வேறு ஒன்றும் இல்லை, இட்ஸ் அன் இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச். குறைந்தபட்சம் 3 துறைகள் இதில் ஒருங்கிணைத்து செயலாற்ற வேண்டும். ஒன்று தமிழ் மரபிலக்கண அறிவு இதுக்குள்ளே இருக்கணும், இன்னொன்று மொழியியல் அறிவு இருக்கணும், இன்னொன்று கணினி அறிவியல் இருக்கணும். இந்த 3 துறைகளும் இணைந்து ஒரு இயற்கை மொழியை கணினி வயமாக செயலாக்கம் செய்வது தான் இயற்கை மொழி ஆய்வுன்னு சொல்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், மனிதனுக்கு இணையாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்பதற்கும் செயலாற்றக்கூடிய மொழி மாதிரியை உருவாக்குவது தான். அதாவது நம்ம மூளையில் எப்படி மொழி குறித்த ஒரு அறிவு இருக்குமோ அதை என்ன பண்ணணும்னா கணினிக்கு மாடலாக கொடுக்கணும். சொல்லிட்டோம், சிம்பிளாக சொல்லியாச்சு. மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய மொழி குறித்த அறிவை மெஷினுக்கு கொடுக்கணும். 5 வயசில் ஒரு குழந்தை எளிதாக மொழியை கற்றுக்கலாம். ஆனால் அதுவே 25 வயசு 50 வயசில் நம்ம மொழியை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாம் 6 அறிவு படைத்த மனிதரை திணறும் பொழுது இட்ஸ் அன் இடியட் பாக்ஸ். இட் நோட்ஸ் ஒன்லி பைனரிஸ். சுழியமும் ஒன்றும் மட்டுமே தெரிந்த மெஷினுக்கு நம்ம எப்படி இதை கற்றுக் கொடுக்கறது? அப்படி கற்றுக் கொடுப்பதற்கான வழிமுறையை வகுத்தது தான் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஓகே, இப்போ இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்னுடைய தொடக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1950களிலேயே தொடங்கிருச்சு. குறிப்பாக அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் உலக அளவில் தேவையாக வந்ததற்கான மிக முக்கிய காரணம் 2ஆம் உலகப் போர் தான். இந்த 2ஆம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா நாகசாகி குண்டு வெடிப்புக்கு மிக அடிப்படை காரணமாக இருந்தது மொழி புரிதல் இன்மையினால். அப்படிங்கிறதுனால உலக நாடுகளை, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை, அமெரிக்கா போன்ற நாடுகளில் எதை முன்னெடுத்தார்கள் அப்படின்னா இயந்திர மொழிபெயர்ப்பை முன்னெடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்பிச்சா அதை டீகோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த இயற்கை மொழி ஆய்வுக்குள்ளே அவங்க வர்றாங்க. இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்குள்ளே வராங்க. இப்போ அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்குடைய ஆரம்ப கட்டம் என்பது என்ன அப்படின்னா இயந்திர மொழிபெயர்ப்பு தான். அந்த இயந்திர மொழிபெயர்ப்பும் எந்த வகையில் நடைபெற்றிருந்துன்னா ரூல் பேஸ்டு தான், விதிசார் முறையில் தான் அவங்க இந்த இயந்திர மொழிபெயர்ப்பை கட்டமைச்சாங்க. அதன் அடிப்படையில் நான் அப்படியே கோர் ரிலேட்டடாக தமிழ்லையும் நான் நடந்த விஷயங்களில் சொல்லிடுறேன். தமிழ்லையும் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் நடந்தது அப்படின்னா நிச்சயமாக 1990களே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1990களிலேயே நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ், ரஷ்ய மொழி, ஆங்கில மொழி இந்த மும்மொழிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு இயந்திர மொழிபெயர்ப்பு கருவியை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் நடைபெற்று அதில் சில வெற்றிகளையும், அடிப்படை வெற்றி நம்ம இப்போ கம்பேரபிளாக பார்த்தோம்னா ஒரு 10 to 15% அக்யூரசி வந்திருக்கலாம். அது குறிப்பாக ரூல் பேஸ் சிஸ்டம். சிம்பிள் சென்டென்ஸ்க்கு அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது. ஆனால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்குள்ளே அந்த NLPயை கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னா கல்வி புலத்தை சார்ந்த ஆய்வாளர்கள் தான். ஏன்னா குறிப்பாக மத்திய அரசாங்கத்துக்கும் என்ன தேவை இருந்ததுன்னா அந்த மெஷின் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம் உருவாக்க வேண்டுங்கிற அப்படி தேவை இருந்தது. அப்படி தேவை கருதி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்திய மொழிகளுக்கு இடையேயான மொழிபெயர்ப்பு திட்டங்கள், இந்திய மொழிகளுக்கு இடையேயான மொழிபெயர்ப்பு திட்டங்களுக்கு அவங்க ஃபண்டு வழங்கினப்போ தமிழகத்துக்கும் அவங்க ஃபண்டு கொடுத்தாங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியன் லாங்குவேஜ், டிடில் என்று சொல்லக்கூடிய அது MHRD கீழே, முதல்ல MHRD, அந்த MHRD கீழே இருக்கக்கூடிய டிடில், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியன் லாங்குவேஜ். இன்னுமே அந்த வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மொழிகளுக்கான மொழி தொழில்நுட்ப கருவிகள், எண்ணற்ற கருவிகள் அவங்க உருவாக்கி நம்ம இணையத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கடந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா பல்கலைக்கழகம், SSN கல்வி நிறுவனங்கள், சென்னை IIT, அங்கே குறிப்பாக டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க.
டாக்டர் ஹேமாமூர்த்தி அவங்களுடைய தலைமையில். டாக்டர் ஹேமாமூர்த்தி அவங்களுடைய மாணவர் தான் வந்து இன்றைக்கி எஸ்எஸ்என் கல்லூரியில் கணினித்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு டாக்டர் நாகராஜன் அவர் தான் வந்து இந்தியன் லாங்குவேஜ் 12 இந்திய மொழிகளுக்கு இடையேயான டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சிஸ்டத்தை மிக அற்புதமாக கட்டமைத்திருக்கிறார். அந்த பயனை அடைந்தவர் திரு முத்து நெடுமாறன் ஒருவரும் கூட. நாங்களும் அதை அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் அப்படின்னு நான் இங்கே பல இடங்களில் சொல்வது வந்து தமிழ் இணைய கல்விக் கழகத்தோடு சேர்ந்து, ஏன்னா நாங்கள் அங்கே பணியாற்றிய பொழுது பல இயற்கை மொழி ஆய்வு கருவிகளை உருவாக்குவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதைத்தான் நான் இங்கே உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு காட்சியாகவே நான் காட்டலான்னு நினைக்கிறேன். இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து இந்த இயற்கை மொழி ஆய்வுக்கு நிதி நல்கியதா அப்படின்னா நிச்சயமாக. எதன் வழியாக அப்படின்னா நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய் வீடு என்று கூட சொல்லலாம், நம்முடைய தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் பல திட்டங்கள் வந்து இந்த இயற்கை மொழி ஆய்வுக்காக நிதி நல்கப்பட்டு அதில் பல திட்டங்கள் வந்து பெறப்பட்டன. 1990ஸ்லேயே வந்து NLP தொடங்கிருச்சு. ஆனால் நாம் இன்னுமே வந்து இந்த NLPக்கான டூல்ஸ் வந்து ஒரு தர நிர்ணயம் செய்யப்பட்ட டூல்ஸ் வந்து மக்களுடைய புழக்கத்திற்கு கிடைக்குதா அப்படின்னா இன்றைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது அந்த கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக மாற்ற வேண்டிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த நிறுவனங்கள், குறிப்பாக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் இணைய கல்விக் கழகம் போன்ற நிறுவனங்களுக்கு அந்த பங்கு நிச்சயமாக இருக்குது. அந்த பங்கை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம பின்னாடி அந்த பரிந்துரையில் நம்ம பார்க்கலாம். அடுத்த காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1990களுக்கு பிறகு 2010 வரைக்கும் இது வந்து NLPயினுடைய, என்னை பொறுத்த வரைக்கும் NLPயினுடைய ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பீரியடில் தான் வந்து ரூல் பேஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் லேர்னிங்க்கு வந்தோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் லேர்னிங்க்கு என்ன அடிப்படை தேவையாக இருந்தது அப்படின்னா விரிதரவு என்று சொல்லக்கூடிய டேக்டு கார்பஸ் தான் அதுக்கு அடிப்படை தேவையாக இருந்தது. அதாவது மொழியில் இருக்கக்கூடிய அறிவை நம்ம விதிகள் வழியாக கொடுக்காம எல்லாத்தையுமே வந்து தரவுகள் வழியாக கொடுக்குது. அந்த தரவுகளை வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா டேக் பண்ணி கொடுப்போம், அதுக்கு வந்து குறியேற்றம் செய்து கொடுப்போம். அந்த குறியேற்றம் செய்து கொடுக்கக்கூடிய தரவுகளை வைத்துக்கொண்டு இயந்திரம் தானாக கற்றுக்கொண்டு ஒரு லாங்குவேஜ் மாடலை உருவாக்கும். அதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் லேர்னிங்னுடைய பின்புலம். அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் லேர்னிங்கில் உருவாக்கப்பட்ட டூல்ஸில் வந்து என்ன நம்பகத்தன்மை கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம், டீப் லேர்னிங்க்கு வந்துட்டோம். டீப் லேர்னிங்லேருந்து ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு போகிறப்போ அங்கே என்ன கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் லேர்னிங்கில் அந்த பீரியடில் அக்யூரசி வேணால் கேள்விக்குறியாக இருந்தது. ஒரு 90லேருந்து 95 விழுக்காடு வந்து அக்யூரசியை வந்து நாங்கள் ரீச் பண்ண முடிஞ்சது. ஆனால் நம்பகத்தன்மையில் அங்கே வந்து கேள்விக்குறியே வரல. ஏன்னா நாங்கள் அக்யூரசி இவ்வளோ தான் சொல்லிவிடுவோம். இந்த சிஸ்டமோடைய அக்யூரசி ரேட், ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் டேட்டா அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு இதில் நிறைய டெர்மினாலஜி புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய பேர்த்துடைய முகத்தில் எனக்கு வந்து பார்க்க முடியுது. அப்போ இந்த லாங்குவேஜ் மாடலை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மூளையில் எப்படி வந்து மொழியினுடைய அறிவு கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும், மொழியியல் அடிப்படையில் தான். ஒலிப்பியல், ஒளியனியல், உருபனியல், தொடரியல், பொருண்மையல், சூழ்பொருண்மையல் அடிப்படையில் ஒரு மொழி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும். இப்போது ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம வந்து மொழியை வந்து அனலிசிஸ் பண்ணுறப்போ அங்கே அடுத்த ஸ்லைட் போங்க, அங்கே வந்து நமக்கு வந்து நிறைய கருவிகள் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். குறிப்பாக ஒலிப்பியல், ஒளியனியல் நீங்கள் வந்து ஆய்வு செய்தீர்கள் என்றால்தான் நம்மளால் வந்து என்ன சிஸ்டத்தை உருவாக்க முடியும்னா டெக்ஸ்ட்லேருந்து ஸ்பீச்சும், ஸ்பீச்சிலிருந்து டெக்ஸ்ட்டும், பேச்சுரை மாற்றிகளை நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ இந்த பேச்சுரை மாற்றிகள் தமிழுக்கு இருக்கா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பாக வந்து நம்ம ஐஐடி மெட்ராஸில் வந்து ஹேமாமூர்த்தி அவங்க டீம் வந்து ஆரம்பத்தில் இனிஷியேட் பண்ணாங்க. அந்த இனிஷியேட் பண்ணினதை வந்து குருவை மிஞ்சிய சிஷ்யன் என்று பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா டாக்டர் நாகராஜன். அவர் வந்து இப்போ அவர் கொடுக்கல. இப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ரீடர் இருக்கு இல்லையா, இப்போ தான் நம்ம டெக்ஸ்ட் ரீடரே பண்ணுறோம். இப்போ குறிப்பாக வந்து திரு முத்து நெடுமாறன் வந்து அவருடைய அவருடைய செல்லினத்தில் சொல்வன் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ரீடரை வச்சுருக்காங்க. நிறைய பேர் செல்லினம் பயன்படுத்துவோம், ஆனால் அதில் சொல்வன் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ரீடர் இருக்கா அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது.
டெக்ஸ்ட் ரீடர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டீங்க, செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ரீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வாசித்து காமிக்கும். இந்த வாசித்து காட்டக்கூடிய இந்த இந்த சிஸ்டத்தை வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேயே கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா திரு நாகராஜன் அவர்கள் தான். அந்த மேபி அந்த ஹேமாமூர்த்தி அவங்ககிட்டருந்து வந்த அந்த ஒரு பின்புலத்தில் அது கொண்டு வந்தாங்க. அதோட பேரலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐசி பெங்களூரில் டாக்டர் ஏஜி ராமகிருஷ்ணன் சார் வந்து அவரும் வந்து இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் தான் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஓசிஆர் இந்த ரெண்டுலேயுமே வந்து அவர் வந்து பல வருடங்களாக இயங்கிட்டு இருந்தவர். அவர்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி வேற குறிப்பிட்டு சொல்லும்படியாக சொல்லணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ரீடர் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. ஆனால் அதனுடைய குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை, அக்யூரசி ரேட் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய புழக்கத்துக்காக தமிழுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. அதை நம்ம வந்து தமிழினை கல்விக் கழகத்தில் ஓப்பன் சோர்ஸாகவும் கொடுத்துருக்கோம். நான் இந்த பேச்சினுடைய இறுதியில் அந்த எங்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஓகே, அப்போது வந்து நீங்கள் ஒலிப்பியல் ஒளியனியல் ஆய்வு செய்தால் தான் நம்மளால் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சிஸ்டம் இல்லை ஸ்பீச் டு டெக்ஸ்ட் சிஸ்டம் உருவாக்க முடியும். அடுத்தது வந்து உருபணியல் ஆய்வு. தமிழில் உருபணியல் ஆய்வு வந்து மிக மிக முக்கியம். நீங்கள் அடுத்த ஸ்லைட் போங்களேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும், அதெல்லாம் வேண்டாம். ஏன் வந்து உருபணியல் ஆய்வு வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னா தமிழ் வந்து ஒரு ஒட்டுநிலை மொழி. ஒரு வேர்ச்சொல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பாக ஒரு வினையினுடைய வேர்ச்சொல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு படின்னு கொடுத்துருக்கேன். இந்த படி அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வினை திரிப்பாக்கங்கள் இருக்கு இல்லையா, வேர்ப் கான்ஜுகேட் ஃபார்ம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10,000 வடிவங்களுக்கு மேலே இருக்கும். நம்ம வந்து டெஸ்டிங்கில் புழக்கத்தில் எவ்வளோ வடிவங்கள் இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தல கிட்டத்தட்ட ஒரு 2000 வடிவங்கள். படித்தான், படிக்கின்றான், படிப்பானா, படித்து கொண்டு இருந்தவனை மட்டும்தானா, இதெல்லாமே ஒரு வேர்ட் ஃபார்மாக இருக்கும். அப்படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 2000 வடிவங்கள் உங்களுக்கு வந்து அன்றாடம் புழக்கத்திலேயே இருக்குது. அப்போது இந்த ஒட்டுநிலை மொழியாக இருக்கக்கூடிய மொழியில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை மார்ஃபலாஜிக்கலாக அனாலிசிஸ் பண்ணணும். மார்ஃபலாஜிக்கலாக அனாலிசிஸ்னால் ரொம்பலாம் நினைக்கவே வேண்டாம். நம்ம சிறிய வயதில் பகுபத உறுப்பிலக்கணம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, படித்தான் அப்படின்னு கொடுத்தா படி கூட்டல் ஆண் பிரித்தோம் இல்லையா, அதைத்தான் ஆங்கிலத்தில் மார்ஃபலாஜிக்கல் அனலைசர்னு சொல்கிறோம். மார்ஃபாலஜிக்கலாக நம்ம அதை வந்து அனலைசிஸ் பண்ணுறோம், மார்ஃபிமை பிரிக்கிறோம். அப்போ அதனுடைய ரூட் வேர்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ தமிழுக்கான இது செய்வதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா தமிழில் எத்தனை வேர் சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போது வந்து ஒரு லெக்சிக்கன் நீங்கள் உருவாக்குறீங்க, ஒரு டிக்ஷனரி உருவாக்குறீங்க அப்படின்னா டிக்ஷனரிக்கு நமக்கு என்ன வேணும், வேர்ச்சொல் வேணும். அப்போது ஒரு புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் பொன்னியின் செல்வனே எடுத்துக்கோங்க. பொன்னியின் செல்வனை கிட்டத்தட்ட 4.5 லட்சம் சொற்கள் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த 4.5 லட்சம் சொற்களில் எத்தனை வேர்ச்சொற்கள் பயன்படுத்தியிருப்பார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து இப்படிங்கிறக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்ஃபலாஜிக்கல் அனலைசர் இருந்ததுன்னா தட்ஸ் இட், அவ்வளோதான். இந்த மார்ஃபலாஜிக்கல் அனலைசரும் இந்த 4.5 லட்சம் சொற்கள் எப்படி இருக்குங்கிறது அப்படின்னா நம்ம அது போஸ்ட் ஆக்ட் பண்ணிவிட்டு அதன் வழியாக நம்ம பண்ணலாம். ஓகே, அப்போது இந்த மாதிரியான கருவிகள் இருந்தால் தான் நம்மளால் வந்து லாங்குவேஜ் டெக்னாலஜி ஓரியன்டான டூல்ஸை உருவாக்க முடியும். அடுத்தது போங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் இது வந்து மார்ஃபோ சின்டாக்டிக் லெவல்னு சொல்லுவோம். மார்ஃபாலஜியும் சின்டாக்ஸும் இணைக்கக்கூடிய ஒரு லெவல். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பள்ளியில் சொல்லிலக்கண குறிப்பு படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த சொல்லிலக்கண குறிப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டூல் தான். இந்த சொல்லிலக்கண குறிப்பை கொடுக்கக்கூடிய டூல் வந்து தமிழுக்கு இருக்கா அப்படின்னா இருக்குது. நிறையா ஏயுகேபிசியில் பண்ணியிருக்காங்க, அமிர்தாவில் பண்ணியிருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸில் கிடைக்குதா அப்படின்னா ஓப்பன் சோர்ஸில் இல்லை. இந்த ஓப்பன் சோர்ஸில் இல்லாததை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் 2016 உருவாக்கப்பட்ட டூல்ஸ் இருக்குது. நான் அதை உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். இதை பாருங்களேன். இப்போ இந்த கார்காலத்தில் மலரும் முல்லை மலரும் கொன்றை மலரும் கண்டால் என் முகம் மலரும், இந்த இடத்துல 4 மலரும் வருது. இப்போ ஆர்த்தோகிராஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மலரும் அப்படிங்கிறது வந்து
4 இடங்கள்ல ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கிராமட்டிக்கலாக பார்த்தா அதனுடைய மீனிங் வேற. கார்காலத்தில் மலரும் முல்லை அப்படிங்கிற இடத்துல அது வந்து பெயரெச்சமாகவும், கொன்றை மலரும் முல்லை மலரும் அப்படிங்கிற இடத்துல அது சொல்லாகவும், கண்டால் என் முகம் மலரும் அப்படிங்கிற இடத்துல வினை முற்றாகவும் இருக்குது. அப்போ இது எப்படி வந்து சிஸ்டத்துக்கு சொல்லணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல வரக்கூடியது, இந்த இடத்துல வரக்கூடிய மலரும் வந்து பெயரெச்சம், இந்த இடத்துல வரக்கூடிய மலரும் அப்படிங்கிறது வந்து பெயர்ச்சொல், இறுதியில் வரக்கூடியது வினை முற்றுன்னு தெரிஞ்சாதான் உங்களால் வந்து சந்திப்பிழை திருத்தியை உருவாக்க முடியும். உங்களால் வந்து ஒரு கிராமட்டிக்கல் அனலைசர் டூலை உருவாக்க முடியும். இல்லை அப்படின்னா எப்படி நம்மளால் உருவாக்க முடியுங்க? அப்போது பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங்கிறது என்எல்பியினுடைய கோர், அதுதான் முதல் படி எப்படின்னே சொல்லுவாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கினுடைய முதல் படியே வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங் தான், பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகர் உருவாக்குறது தான். அப்போது இந்த சிக்கலெல்லாம் நான் அடிக்கடி விளையாட்டாக என்னுடைய மாணவர்களாக கூட வந்திருக்காங்க, அவங்ககிட்ட சொல்வேன், ஒரு மாணவன் மீது மிக வன்மையாக செலுத்தக்கூடிய வன்முறை எது அப்படின்னா, ஒரே ஒரு சொல்லை கொடுத்து அதுக்கு வந்து இலக்கண குறிப்பு கொடுன்னு எக்ஸாமில் கேட்குறது தான். இப்போ நீங்கள் இந்த மலரும் அப்படின்னு ஒரு சொல்லை மட்டும் கொடுத்து அதுக்கு இலக்கண குறிப்பு கொடு அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? அதை தான் நம்ம பல வருடங்களாக தொடர்ந்து அந்த வன்முறையை மாணவன் மீது செலுத்திட்டு இருக்கோம். நம்ம இது குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். விடுங்கப்பா. சரி, அடுத்து போங்க. தொடரியல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தொடரியல்லையும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். எந்த சொல் வந்து எந்த சொல்லோடு சேரும் பொழுது அதனுடைய தொடருடைய பொருண்மையே மாறும். பழைய மாணவர் அப்படிங்கிறது சேர்ந்துச்சுன்னா பழைய மாணவர்கள் தங்கியிருந்த விடுதி, இல்லைதான் பழைய மாணவர் விடுதின்னு சேரும் பொழுது பழசாகி போன மாணவர் விடுதி அப்படிங்கிற மீனிங்கில் நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரியான தொடரியல் சிக்கல் இருக்குது. அடுத்தது போங்க. அடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலே வந்து என்ன அப்படின்னா, குறிப்பாக மெஷின் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே இதுதான். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், அல்லது தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆங்கிலத்தினுடைய வேர்ட் ஆர்டர் வந்து SVO, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஆனால் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா SOV. ஆனால் இப்படியே இருந்துட்டால் சிக்கலே கிடையாது. ஆனால் இப்படியே இருக்குமா அப்படின்னா நம்ம மொழியில் அப்படி கிடையாது. ஆங்கிலத்தில் இட்ஸ் அ ஃபிக்ஸட் வேர்ட் ஆர்டர். அது வந்து ஐ கேவ் ஏ புக் டு ஹிம்னா ஐ கேவ் ஏ புக் டு ஹிம் தான். ஐ புக்கு கேவ் அப்படின்னு அது மாறவே மாறாது. இட்ஸ் அ ஃபிக்ஸட் வேர்ட் ஆர்டர். ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. இட்ஸ் எ ரிலேட்டிவ்லி ஃப்ரீ வேர்ட் ஆர்டர். ஃப்ரீ வேர்ட் ஆர்டர்னு சொல்லிடலாம், டோட்டலாகவே ஃப்ரீ வேர்ட் ஆர்டர்னு சொல்லிடலாம். ஆனால் சொல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த NP சங்க் மட்டும் குரூப் ஆகி தான் இருக்கும், மற்றதெல்லாம் வந்து மாறிட்டு இருக்கும். நான் அவருக்கு ஒரு புத்தகம் கொடுத்தேன், அவருக்கு நான் ஒரு புத்தகம் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதை எந்த பெர்முட்டேஷனில் வேணாலும் போடலாம், நம்மளுக்கு வந்து மீனிங் மாறாது. அதனால தான் வந்து கண்டனன் சீதையை அப்படின்னு சொன்னதுனால தான் வேர்ப் தான் நாங்கள் முன்னாடி வந்தது இல்லைங்களா? இன்னைக்கு கூட நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் பாருங்கள், அறிவித்தார் மந்திரி அப்படின்னு வரும். அப்போ வந்து வேர்ப் தான் அங்கே முன்னாடி வருது. அப்போ இது வந்து என்னுடைய வேர்ட் ஆர்டர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் புழக்கத்தில் இந்த மாதிரியான கட்டமைப்புகள் மாறிட்டே இருக்குது. அப்போ இது வந்து நீங்கள் வந்து ரூல் பேஸில் செஞ்சீங்கனாலும் சரி, அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக செஞ்சீங்கனாலும் இது ஒரு சிக்கலாக தான் நமக்கு இருந்துச்சு. இப்போ இந்த சிக்கலை வந்து நம்ம எப்படி தீர்ப்பது அப்படின்னா, இதுக்கு ஒரு வந்து சின்டாட்டிக்கல் பார்சர் நம்ம உருவாக்கணும். இப்போ இந்த சின்டாட்டிக்கல் பார்சரை உருவாக்க நிறைய ஃபார்மலிசம் இருக்குது. குறிப்பாக வந்து ஃப்ரீ வேர்ட் ஆர்டர் லாங்குவேஜுக்கு வந்து செய்யக்கூடிய ஃபார்மலிசம் எது அப்படின்னா, எல்லாருமே உலகம் முழுவதுமே இன்றைக்கி வந்து ஃப்ரீ வேர்ட் ஆர்டருக்கு வந்து என்ன ஃபார்மலிசம், சின்டாட்டிக் ஃபார்மலிசம் பின்பற்றுறாங்க அப்படின்னா, டிபெண்டன்சி கிராமர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மலிசம் பின்பற்றுறாரு. இந்த டிபெண்டன்சி கிராமர் கூட எங்கிருந்து வருவிக்கப்பட்டது அப்படின்னா, மேலை நாடுகளில் பாணினியிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் 100% தொல்காப்பியர் பேசக்கூடிய சின்டாக்ஸும் என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, டிபெண்டன்சி சார்பு நிலை இலக்கண கோட்பாட்டை தான் அவர் பேசியிருக்கிறான்னு நான் பல இடங்களில் என்னுடைய தீசிஸே அதுதான், அதை வச்சு தான் நான் நிறுவியிருக்கேன். தொல்காப்பியர் பேசக்கூடிய, ஏன்னா வந்து தொல்காப்பியர் போகிற போக்கில் நூற்பாவை சொல்லிட்டு போயிட்டார். அவர் வந்து எங்கேயுமே வந்து அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கண கோட்பாடுகளை நம்ம வருவிக்கல. அப்படி வருவிக்கும் பொழுது நம்ம அந்த ஒப்பீட்டு நோக்கில் பார்க்குறப்போ பாணினி என்ன சொல்லியிருக்காரு, தொல்காப்பியர் அதுக்கு முன்னாடியே நிறையா வந்து இந்த நம்மளுடைய சின்டாக்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொருத்தி பார்க்குறப்போ அது வந்து ஒரு டிபெண்டன்சி கிராமராக தான் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை பார்க்கலாம். அடுத்தது போங்க. அடுத்தது பொருண்மை லெவலில் நான் ஒவ்வொரு லெவல்லையும் சொல்கிறேன். முன்னாடி போங்களேன் ஒரு நிமிஷம்.
அப்போது இந்த தொடரியல் ஆய்வு கருவிகள் உருவாக்கியிருக்கிறாங்களா அப்படின்னா இங்கே தான் ரொம்ப சிக்கல். நம்ம வந்து மார்ஃபலாஜிக்கல் அனலைசர் இருக்குது, மார்ஃபலாஜிக்கல் ஜென்ரேட்டர், அதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் மார்ஃபலாஜிக்கல் ஜென்ரேட்டர் இருக்குது, பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகர் நிறையா இருக்குது. அடுத்து சின்டாக்ஸே வந்து ரொம்ப சின்டாக்ஸ் உருவாக்கப்பட்டதா அப்படின்னா சின்டாக்டிக்கல் பார்சர் வந்து உருவாக்கியிருக்கிறாங்களான்னா ரொம்ப 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 குறைவாக தான் உருவாக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இதில் உருவாக்கியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் உருவாக்குனாங்க. அப்புறம் வந்து கொங்கு என்ஜினியரிங் காலேஜில் ஒரு தீசிஸ்க்காக வந்து ஒரு சின்டாக்டிக்கல் பார்சர் வந்து உருவாக்குனாங்க. அதனுடைய அக்யூரஸியுமே ரொம்ப குறைவான அக்யூரஸி தான். அதுக்கு பிறகு நான் அமிர்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கும்பொழுது ஒரு சின்டாக்டிக் பார்சர் உருவாக்கணும். அது நான் வந்து இந்த டிபெண்டன்சி கிராமர் பேசிஸில் தான் உருவாக்குனது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 85 to 90% அக்யூரஸி வந்து அச்சீவ் பண்ண ஒரு பார்சர்னா அது ஒரு பார்சராக நம்ம கருதலாம். அதற்கு பிறகு தற்பொழுது தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் வழியாக IIIT ஹைதராபாத்லேருந்து டாக்டர் பரமேஸ்வரி அப்படிங்கிறவங்க ஒரு சின்டாக்டிக் பார்சர் கடந்த மாநாட்டின் பொழுது கணினி தமிழ் மாடல் 2025 மாநாட்டின் போது வெளியிட்டாங்க. அந்த பார்சரும் ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. நான் அதையும் நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். அடுத்தது வந்து நம்ம இன்னும் சின்டாக்ஸே தாண்டல. நம்ம வந்து இதை தாண்டி நம்ம வந்து எங்கே போயிட்டோம், ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி நம்ம அதீத கற்பனைக்குள்ளே போயிட்டோம். அது சாத்தியம்தான், ஆனால் அது சாத்தியத்துக்கு அடிப்படையான கருவிகளையே நம்ம இன்னும் உருவாக்கலை. சின்டாக்டிக் பார்சனுடைய அக்யூரஸியே இன்னும் 90 to 95% தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இன்னும் சின்டாக்ஸை தாண்டி இன்னும் பொறுமைக்குள்ளே போனீங்க அப்படின்னா பொறுமையில் இன்னும் எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்குது. இது வந்து வேர்ட் சென்ஸ் அது படி அப்படின்னா அந்த சூழலை வைத்து கொண்டு தான் அந்த படி என்பது அளக்கும் படியா ஏறும் படியா மேபி அதை வந்து நாம் பெயர் சொல்லாக டேக் பண்ணியிருக்கலாம். அந்த பெயர் சொல்லுக்கு என்ன பொருண்மை அப்படிங்கிறது அந்த சொல் வரக்கூடிய சூழலை வைத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர வேறு எந்த விதத்துலையும் முடிவு பண்ண முடியாது. அதுக்கான வேர்ட் சென்ஸ் டிஸாம்பிகுவேட்டர் WST என்று சொல்லக்கூடிய வேர்ட் சென்ஸ் டிஸாம்பிகுவேட்டர் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். அதுவும் வந்து ஒரு ரிசர்ச் அடிப்படையில் IIT மும்பையில் வந்து ஒரு திட்டம் வந்து எடுத்தாங்க. இண்டோ வேர்ட் நெட் அப்படின்னு ஒரு திட்டம் முன்னெடுத்தாங்க. டாக்டர் புஷ்பக் பட்டாச்சாரியா தான் அதுக்கு வந்து தலைமை பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் இருந்தார். அவருக்கு கீழே வந்து டிராவிடியன் லாங்குவேஜுக்கும் அவருக்கு ஒரு மாடியூல் கொடுத்தாங்க. அந்த மாடியூலின் படி தமிழுக்கு வந்து அமிர்தா பல்கலைக்கழகமும் மலையாளத்துக்கு தமிழ் பல்கலைக்கழகமும் அப்படி மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்படி அவங்க கொடுத்தாங்க. ஆனால் அதில் வேர்ட் சென்ஸ் டிஸாம்பிகுவேட்டருக்கு கொடுக்கப்பட்ட சொற்களினுடைய எண்ணிக்கை வெறும் 10,000 சொற்கள் தான். அந்த 10,000 சொற்களுக்கு ஒரு சொல்வலை வந்து உருவாக்குனாங்க. அப்போ அந்த திட்டத்தையுமே நம்ம இன்னும் வந்து முன்னெடுக்கணும். ஒரு வேர்ட் நெட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து ஆங்கிலத்துக்கு எவ்வளோ சிறப்பாக நீங்கள் வேர்ட் நெட் தட்டி பாருங்கள், ஆங்கிலத்துக்கு எவ்வளோ சிறப்பாக வந்து கொடுக்கும். அந்த வேர்ட் சென்ஸை வந்து ரொம்ப அழகாக டிஸாம்பிகேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் தமிழுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வேர்ட் சென்ஸ் டிஸாம்பிகுவேட்டர் நம்மகிட்ட கிடையாது. ஓகே அடுத்தது போங்க. இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. அது புலி அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவன் புலி அப்படின்னா என்ன, அதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஊர் சிரித்தது அப்படின்னா அதில் நிறைய சிக்கல் இருக்குது. அடுத்தது போங்க. அடுத்தது மரபு பொருளை பற்றி பார்க்குறப்ப கம்பி நீட்டினான் குல்லா போட்டான் அப்படின்னா அதுக்கான பொருண்மையே வேறு. சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னா வைகுண்ட பதவி அடைந்தார்னா நம்ம அப்படியே லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? குறிப்பாக ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறப்போ ஹி கிக் தி பக்கெட் அப்படின்னு கொடுத்து பாருங்கள். இன்னும் கூகுள் அப்படின்னு என்ன கொடுக்கும் அப்படின்னா அவன் வாளியை உதைத்தான் தான். அவனை உதைக்கணும், வாளியை உதைக்கக்கூடாது. ஏன்னா ஹி கிக் தி பக்கெட்னா அவன் இறந்துட்டான் எல்லாம் மண்டையை போட்டான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் வந்து அது லிட்ரல் மீனிங்காக ஹி கிக் தி பக்கெட் அப்படின்னா அவன் வாளியை உதைத்தான் அப்படின்னு தான் இன்னுமே கொடுக்குது இவ்வளோ ஏஐ வந்த பிறகும். அப்போ இவ்வளோ சிக்கல்களை வந்து நம்ம எப்படி வந்து தீர்க்குது? இதை தீர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்லையே வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம கொடுக்கணும். இப்போது திரு ஆலி செந்தில்நாதனிடம் பேசி கொண்டிருந்த பொழுதும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டன் பீரியட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மிஷின் அதுதான் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய டீப் லேர்னிங், ஏன்னா அங்கே வெறும் தரவுகளை வைத்து கொண்டு மட்டுமே நாம் செயலாற்றி கொண்டு இருக்கோம். நம்மளுடைய லிங்குஸ்டிக்கல் நாலேஜை அதுக்கு ஒன்றுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறப்போ அவர் எனக்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீங்க தனலட்சுமி, அதையும் கடந்து இன்னும் ரூல் பேஸ்டுக்கே நிறைய அவசியம் இருக்குது அப்படின்னு. நிச்சயமாக
இந்த மொழியியல் அறிவை நம்ம புகுத்தாமல் வெறுமனே வந்து ஒரு மெஷின்கிட்ட ஒரு இடியட் பாக்ஸ்கிட்ட இருந்து நம்ம எல்லா அறிவையும் நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், ஜென்ரேட்டிவ் ஏஐக்கும் ஜென்ரேட்டிவ் ஏஐக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்ஸே என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன் இப்போ என்எல்பி டூல்ஸ் என்ன அப்படின்னா, நாம் என்ன மாதிரியான செயல்பாட்டுக்காக அதை கட்டமைத்திருக்கிறோமோ அதில் ட்ரெயின் ஆகிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அதை எடுத்து கொடுக்கும். ஆனால் பட் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படி கிடையாது. அதுக்கு வந்து கோடிக்கணக்கான ட்ரில்லியன் அப்படிங்கிறது 1 ட்ரில்லியன் இஸ் ஈக்குவல் டு, யாராவது சொல்லுங்களேன், 1 ட்ரில்லியன் இஸ் ஈக்குவல் டு 1 lakh crore, 1,00,000 கோடி. 1 ட்ரில்லியனுங்கிறது 1,00,000 கோடி. அப்போ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வெறும் தரவுகளை வைத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்குரிய நாலேஜை அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வெறும் தரவுகளை வைத்து கொண்டு மட்டும் நம்மால் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆங்கிலத்துக்கான எல்எல்எம்லேயும் பின்புலம் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த என்எல்பி டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ தமிழுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த மாதிரியான என்எல்பி டூல்ஸ் வந்து இன்னும் வந்து சரியான தர நிர்ணயம் செய்யப்பட்டு கட்டமைக்கப்படல. சரியாக தர நிர்ணயம் செய்து கட்டமைத்தால் நிச்சயமாக ஆங்கிலத்தை விஞ்சும் அளவுக்கு நம்மளால் வந்து தமிழுக்கான ஒரு எல்எல்எம்மையும் கட்டமைக்க முடியும். அதற்கு கட்டமைப்பதற்கு அடிப்படையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இதை நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டூல்ஸை வந்து ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம வந்து உருவாக்கி அதை தர நிர்ணயம் செய்து தனிநபர்கள் நிச்சயமாக வெளியிட மாட்டாங்க சார், நிச்சயமாக. ஏன்னா அப்படி வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில். அப்போ யார் வெளியிடணும் அப்படின்னா அரசாங்கம் தான் அதை முன்னெடுக்கணும், அரசு நிறுவனங்கள் தான் அதை முன்னெடுக்கணும். இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டதின்படியாக நிச்சயமாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இதை முன்னெடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்தது போங்க. ஓகே, இது உணர்ச்சி பொருள், இதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது. நீங்கள் நான் அப்புறம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, ஆக இப்போது இதுதான் நிதர்சன உண்மை. அப்போது நம்ம வந்து ஒரு மொழி ஒரு மொழி மாதிரியை உருவாக்கணும் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் மாடலை உருவாக்கணும் அப்படின்னா வெறுமனே லாங்குவேஜ் மாடல் வந்துடாது. இட் சுட் ஹாவ் சம் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் பசி நேரமாக இருக்குது, பிரியாணியும் செய்யலாம், இல்லை என்ன வேணாலும் உங்களுக்கு உணவு செய்யணும் அப்படின்னா அந்த உணவுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் இல்லையா? இல்லை இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் அந்த உணவை சமைக்க முடியாது இல்லையா? இல்லை அந்த உணவை தயார் செய்வதற்கான வழிமுறைகள் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து இந்த லெவல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அனாலிசிஸ். அப்போ ஒவ்வொரு லெவலையும் நம்ம லாங்குவேஜ் அனாலிசிஸ் பண்ணி அதற்கான டூல்ஸை வந்து நீங்கள் கட்டமைக்கும் பொழுது அதை வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அடுத்தது போங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து டூல்ஸ் உருவாக்கும் பொழுது பல அற்புதமான டூல்ஸை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் ஒவ்வொரு லெவல்லையும். அடுத்தது போங்க. ஓகே, அப்போது சரி, இப்போ வந்து ஹைப்போத்தட்டிக்கலாக நான் திங்க் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து அனோட்டேட்டட் கார்பஸ் இருக்குது. தமிழில் இருக்கக்கூடிய தரவுகளை வந்து நம்ம வந்து அதற்கான இலக்கண அறிவை அந்த தரவின் மீது ஏற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதை எப்படி செயலாக்கம் செய்யலாம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அது விதிசார் முறையில் பண்ணாங்க, ரூல் பேஸில் செஞ்சாங்க. நான் இடைக்காலத்தில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக செஞ்சாங்க. இன்றைக்கும் அது ஸ்டாட்டிஸ்டிக்கலினுடைய ஒரு உட்பகுதி தான் வந்து என்ன அப்படின்னா டீப் லேர்னிங். அந்த டீப் லேர்னிங் வழியாக நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் போங்க. அடுத்தது போங்க. இப்போ இதில் வந்து இந்த மெஷின் லேர்னிங் அது வந்து நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இருக்கட்டும் அல்லது டீப் லேர்னிங்காக இருக்கட்டும், சூப்பர்வைஸ்டாக இருக்கட்டும் அல்லது டீப் லேர்னிங்காக இருக்கட்டும், இதில் ரெண்டு செயல்பாடு தான். ஒன்று வந்து ட்ரெயின் பண்ணணும், இன்னொன்று வந்து ப்ரெடிக்ட் பண்ண வைக்கணும். இப்போ இந்த ட்ரெயின் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அவ்வளோதான் முடிச்சிடறேன். என்ன தேவை அப்படின்னா லட்சக்கணக்கான தரவுகள் தேவை. இப்போ இந்த லட்சக்கணக்கான தரவுகளை நாம் உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஓகே, அடுத்தது போயிருங்க. இதுதான் இப்போ இந்த தரவினுடைய அளவு தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா, ஒரு 10 லட்சம் டேட்டா இருந்தால் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிடலாம், சின்ன மாடல்ஸை உருவாக்கிடலாம். பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருந்தால் அதை தாண்டி இன்னொரு லெவல் ஆஃப் மாடலை உருவாக்கிடலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு எல்எல்எம் உருவாக்குவதற்கு நமக்கு டேட்டா சைஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா, கோடி தரவுகள் தேவைப்படுது. இப்போ இந்த கோடி தரவுகளை
யார் வந்து கட்டமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது தனிநபர்களால் கட்டமைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அதற்கான திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுக்கணும். தமிழ் இணைய கல்விக் கழகம் போயிட்டு ஆய்வு மற்றும் உருவாக்கம் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தமிழ் கணினி கருவிகள் இயற்கை மொழி ஆய்வுன்னு இருக்கும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அந்த டூல்ஸ்க்கான கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கணினி கருவிகள்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தமிழ் எழுத்துருக்களுக்கு அதெல்லாம் நான் பற்றி பேசவே இல்லை. அது திரு முத்து நெடுமாறன் அவங்களுடைய டிவிஷன், அதனால் நான் விட்டுட்டேன், அதை பற்றியே பேசலை. நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்பேசின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த சொல்பேசி அப்படிங்கிறது தான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், டெக்ஸ்ட்லேருந்து ஸ்பீச்சாக கொண்டு வரக்கூடிய கருவி. இதனுடைய கோடிங் வந்து ஓப்பன் சோர்ஸ்லேயே இருக்குது, யார் வேணாலும் எடுத்து அதை இன்னும் மேம்படுத்தலாம். அடுத்தது வந்து தொல்காப்பிய தகவல் பெருவி, தொல்காப்பியம் குறித்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரெட்ரிவல் சிஸ்டம். இந்த தமிழ் பயிற்றுவி வந்து இந்த தமிழ் பயிற்றுவிக்குள்ளே தான் மார்ஃபோலஜிக்கல் அனலைசர் ஜென்ரேட்டர்லாம் இருக்குது. இப்போ வந்து குறிப்பாக வந்து ஒரு வினை திரிப்பாக்கி கொடுக்குறேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, டைம் இல்லை, இதை நீங்கள் நாம் அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். தொல்காப்பிய தமிழ் பயிற்றுவி, இந்த தமிழ் பயிற்றுவிக்குள்ள மார்ஃபோலஜிக்கல் அனலைசர் ஜென்ரேட்டர் எல்லாமே இருக்குது. அதை நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ்லேயே எடுத்து பயன்படுத்தலாம். தமிழ் நிகழ்வாய்வின்னு ஒரு கருவி. இது வந்து இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் கருவிகள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டூல்ஸ் இருந்ததுன்னா தமிழில் வந்து 2ஆம் மொழியாக 3ஆம் மொழியாக பயிற்றுவிப்பதற்கான கருவிகளை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கருவி. இந்த வினை திரிப்பாக்கி, பெயர் திரிப்பாக்கி போன்ற கருவிகள். அதே மாதிரி இந்த நிகழாய்வி அப்படிங்கிற கருவி வந்து என்ன அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கிற கண்டென்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து அனலைசிஸ் பண்ணி அந்த நியூஸ் வந்து நியூஸில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர் யார், அந்த நியூஸில் இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வகை தொகைப்படுத்தி கொடுத்துரும், கன்சால்டேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் வந்து பிழை திருத்தி இருக்குது. அகராதி ஒரு 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 7-8 அகராதிகளை வந்து அக்ரிகேட் பண்ணி ரிகார்டிங் நம்ம we have time short. சாரி சார், நிகழ வேண்டியவை அப்படிங்கிறது இருக்குல்ல. எஸ் சார். நான் வந்து என்ன திங்க் பண்ணுறேன்னா, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உங்களை ஒரு தனி ஒரு உரைக்கு நான் கூப்பிடலான்னு இருக்கேன். ஏன்னா we also need to know it. இப்போ நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்து நிறையா ரெலவெண்ட்டாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் இருக்குன்னு சொல்கிறது கூட அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குன்னு கூட எனக்கே தெரியாது. ஓகே, ஏன்னா நிறைய ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறாங்க, திருத்தி இதெல்லாம் கொஞ்சம் வேர் டு வி ஸ்டாண்டு தெரியும். உங்கள்கிட்ட வந்து இந்த பொருண்மையில் நிகழ வேண்டியனவை அப்படின்னு ஒரு பாயிண்ட் அல்லது 2 பாயிண்ட் சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 1, 2, 3 ஏதாவது? சார் இது வந்து இது குறுந்தொகைக்கான ஒரு பார்சர். ஆக்சுவலாக வந்து இல்லை எனக்கு வந்து ஐ எம் நாட் பேசிக்கலி இந்த டீட்டெயிலிங்குள்ள. எஸ் சார், எஸ். நாங்கள் அடுத்து செய்ய வேண்டிய வேலை. எஸ் சார், ஓகே சார். நான் என்ன இதை காட்டிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லலான்ட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சங்கம் டெக்ஸ்ட்டையும் மாடர்ன் டெக்ஸ்ட்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டு நம்மளால் அதில் இருந்துட்டு இன்ஃபர்மேஷன் ரெட்ரிவல் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலை குழப்பத்தையும் கொடுக்கும். ஏன்னா சங்கம் டெக்ஸ்டினுடைய லாங்குவேஜே என்டர்லி டிஃப்ரெண்ட், செமான்டிக் சேஞ்சஸ் நிறைய. அதில் இன்னொரு ப்ளஸ் நமக்கு என்ன அப்படின்னா, சங்கம் டெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு கார்பஸ். அந்த கார்பஸினுடைய எண்ணிக்கை வந்து அவ்வளோதான். இப்போ 4000 பாடல்னா 4000 பாடல், 5000 பாடல்னா 5000 பாடல், அதுக்கு மேலே நம்மகிட்ட கிடையாது. அப்போ வந்து ஒரு க்ளோஸ்டு செட் ஆஃப் கார்பஸ் இருக்கிறப்போ அந்த க்ளோஸ் செட் ஆஃப் கார்பஸ் நீங்கள் டேக் பண்ணி கோல்ட் ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து 100% அக்யூரஸியில் நம்மளால் இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவல் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இதை காட்டினேன். குறுந்தொகைக்கான ஒரு பார்சர். இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன். இப்போ இந்த நிலத்தினும் பெரிதே அப்படின்னா இது கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாடல் வந்துடும். இதுக்கான சொல்லிலக்கண குறிப்பை வந்து கொடுத்துரும். உருபணியல் பகுப்பை வந்து கொடுத்துரும். நிலத்தினும் அப்படின்னா நிலம் கூட்டல் அத்து கூட்டல் இன் கூட்டல் அப்போ வந்து அந்த பீரியடில் இதில் இது பண்ணுறதுனால நிறைய வந்து நீங்கள் வந்து கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ வந்து குறுந்தொகை பாடலில் எங்கேயுமே வந்து நிகழ்கால இடைநிலையே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கிறு கின்று அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை குறுந்தொகை கார்பஸில் எங்கேயுமே கிடையாது.
ஐங்குறு கார்பஸில் எங்கேயுமே கிடையாது. அப்போ கிறு கின்று அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை எந்த காலகட்டத்தில் வந்திருக்கு அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான கார்பஸ் நமக்கு வந்து அனோட்டேட்டட் கார்பஸ் மிக மிக அவசியம். இப்போ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொடரியல் படத்தைப்படி நம்ம கொடுக்குறப்போ ஒரு சரி ஓகே, அப்போது இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குறப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் ரெட்ரீவலில் வந்து நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும். அப்போ வந்து ஒரு பாடலில் எது சப்ஜெக்ட்டு, எது ஆப்ஜெக்ட்டு, எது ப்ரெடிகேட் அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அதை வச்சுட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ரெட்ரீவல் சிஸ்டத்தை உருவாக்க முடியும். அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மாடர்ன் தமிழுக்கான அனோட்டேட்டட் கார்பஸ் ஒரு பக்கம் போனாலும் கூட அட்லீஸ்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து க்ளோஸ்டு செட் ஆஃப் கார்பஸாக இருக்கக்கூடிய சங்கம் டெக்ஸ்ட்டுக்காவது முழுமையாக நம்ம வந்து எல்லா லெவல்லையும் நீங்கள் வந்து ஃபோனாலஜிக்கல் ப்ராக்மேட்டிக்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து டேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு சூப்பரான எல்எல்எம்மை வந்து கண்ட்ரோல்டு எல்எல்எம்மை வந்து தமிழுக்கான சங்கம் டெக்ஸ்ட்டுக்கு நம்மளால் உருவாக்க முடியும். அதை வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் முன்னெடுக்கணும். அது ஒன்று. அடுத்து வந்து அதே சமயம் வந்து மாடர்ன் டெக்ஸ்ட்டுக்கும் நம்மளால் வந்து கார்பஸ் உருவாக்கணும். அந்த மாடர்ன் கார்பஸை வந்து நம்ம உருவாக்கணும். அடுத்து இந்த மாதிரியான பல நபர்கள் தனிநபர்களாகவும் கல்வி நிறுவனங்களாகவும் தனித்தனி தீவுகளாக இந்த என்எல்பியில் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த தீவுகளாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா அரசிடம்தான், இந்த மாதிரியான நிறுவனங்களிடம்தான் இருக்குது. அவங்களால தான் இது சாத்தியப்படுத்த முடியும். அப்போது நீங்கள் வந்து இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து மேபி ஒரு கன்சார்ஷியமாக வந்து ஒரு தொடங்கி இந்த கன்சார்ஷியத்தில் இண்டிவிஜுவலாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை இன்டகிரேட் பண்ணுற வேலையை உங்கள் கையில் வச்சுக்கணும். அது அந்த தனிநபரிடம் கொடுக்கக்கூடாது. அவங்ககிட்டருந்து வாங்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் ஆனால் எல்லாருமே ஒரு இன்டர்லிங்க் மாடலாக இருக்கணும். இப்போ ஒருத்தங்க வந்து ஸ்பீச்சில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அந்த ஸ்பீச் எக்ஸ்பர்ட்டை பயன்படுத்திக்கணும். மார்ஃபாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அவங்கள பயன்படுத்திக்கணும். சின்டாக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் பயன்படுத்திக்கணும். பட் அந்த பைப்லைன், அந்த ஒவ்வொன்றையும் நம்ம லிங்க் பண்ண வேண்டிய அந்த பைப்லைன் பண்ண வேண்டிய வேலையை வந்து நிறுவனம் தான் செய்யணும். நீங்கள் வந்து யூ மீன்ஸ் ஏ டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ். எஸ் எஸ். அதை ஃபைனல் அவுட்புட் இன்டெகிரேட்டட். ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஃபைண்டிங் இப்போ நிறைய ஒரு ஒர்க் நடந்திருக்குன்னா அது ஏற்கனவே அது நடந்த ஒர்க்காக இருக்கும். எஸ் சார். அப்போ ஒரு புது நிறுவனத்தை வந்து அதை வந்து திருப்பி நீங்கள் வந்து வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் டு டூ இட் அகைன். எஸ். அதை வந்து வி வில் ரதர் கொலாபரேட் வித் தம் அண்ட் ரெகனைஸ் தம். இஃப் சம்திங் ஹேஸ் டு பி பேசிக்கலி ஹானர்ட் அண்ட் பெய்டு ஆர் தி பாட், நீங்கள் வாட் எவர் யூ டூ இட் அல்டிமேட்லி ரீஇன்வென்டிங் சுட் நாட் பி டன். அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கன்சார்டியம் வில் பி வெரி யூஸ்ஃபுல். எஸ் சார். அந்த கன்சார்டியம் மாடல் நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா, ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்த பிறகு என்எல்பி பீப்புள் ஃபீல் வெரி அன்செக்யூர்டு. ஏன்னா எங்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கே குழப்பமாக இருக்குது இப்போது. ஏன்னா வெறும் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருந்துட்டால் போதும், நாங்களால் மாடல் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 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 பூதகரமான ஒரு சிந்தனையை வந்து விதைச்சிட்டதுனால இப்போ இந்த என்எல்பி டீமை வந்து நீங்கள் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை வந்து நிச்சயமாக அரசு நிறுவனம் தான் செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா சட்டன்லி நாங்கள் கூட என்னுடைய அப்ரோச் வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ்னா ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி மீன் ஐஐடிஎஸ் அலோன். இதே ஒர்க் வந்து டிவிஏ கான் எ ஹியூஜ் எக்ஸ்டென்ட். ஐ அட்டெண்டட் தோஸ் மீட்டிங்ஸ் ஆல்சோ. அப்படின்னு இருக்கும்போது இதில் எல்லாரும் சேர்ந்து தான் செய்வோம். அல்டிமேட்லி இட்ஸ் கோயிங் டு பி தமிழ்நாடு டூயிங் ஆர் கவர்மெண்ட் டூயிங். அதனால இதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையும் we will do the job of talking to each other, organizing. We will certainly make it happen. அந்த தலைமையில ஒருத்தங்க ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து we will make it happen. That should be there. And the TVA is doing a phenomenal job in this matter. We will do it everybody and talk to them. Yes sir. So thank you. நன்றி.